ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் முடியிற வரைக்கும் ஒரு பாசிட்டிவ்ல இருந்துட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 480 பாயிண்ட் வரைக்கும் ஹையர் லெவல்ல மார்க்கெட் ரீச் பண்ணி இருந்துச்சு. முடியிறப்போ ஒரு 445 வந்து முடிஞ்சிருக்கு. அரௌண்ட் இருந்து ஒரு 2% வந்து மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி மூவ் ஆயிருக்கு அப்சைட்ல. ஸோ நேற்று நம்ம என்ன வியூஸ் கொடுத்துருந்தோமோ அதுவே அப்சைட்ல வந்து மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிஃப்டி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை மார்க்கெட் பை ஜோன்ல தான் இருக்கு. ஸோ பை கண்டினியூ ஆகிற பட்சத்துல ஒரு 24,000 மார்க்கெட் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன். 24,000 பிரேக் அவுட் பண்ணி 24,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போயிருந்தாங்க. ஸோ ஃபர்தரா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 24,120 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அரௌண்ட் 24,000 வரைக்கும். இதுவே மார்க்கெட் வந்து அப்சைட்ல மூவ் ஆகிற பட்சத்துல ஒரு 24,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் 24,230க்கு மேல வந்து மார்க்கெட் 44 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணா ஒரு 24,400 வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செல் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு வியூவா இருந்துட்டு இருக்கு. அப்படி செல் எடுத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி செல்லா தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.